ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னோட அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். கடந்த பாடத்தில் அதை முழுமையாக நம்ம தியானிக்க முடியாமல் போயிட்டு இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு இந்த 2 வசனங்களை நாம் தியானிப்போம். மீண்டும் நாம் வாசிப்போம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஸோ கடந்த பாடத்தில் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த சொத்தை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? அதாவது சுதந்திரத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு ஆண்டவர் சுதந்திரமாக கொடுத்த அந்த தேசத்தை, அந்த நிலப்பரப்பை அவங்க என்ன பண்ண சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவர்கள் என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? யுத்தம் செய்ய வேண்டியதா இருந்தது, சண்டை போட வேண்டியதா இருந்துச்சு இல்லைங்களா? நிறைய ராட்சதர்களை அங்கத்துல இருந்து என்ன பண்ண வேண்டியதா இருந்தது? கொல்ல வேண்டியதா இருந்தது. அந்த இடத்துல இருந்து அவங்கள முற்றிலுமாக அகற்ற வேண்டியதா இருந்தது. அவங்க பிரயாசப்பட்டு சண்டை போட்டு ஆண்டவரும் அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதா இருந்தது? உதவி செய்ய வேண்டியதா இருந்தது. எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஆண்டவரும் என்ன பண்றாரு? அவங்களுக்கு உதவி செய்யறாரு. அது போலவே அவங்கள என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறாங்க. ஆனா என்ன நடக்குது? இவங்க கீழ்ப்படியாம, ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படியாம பாவம் செய்த போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள தங்களுடைய சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுத்துடுறாரு. இது இப்படித்தான் இந்த நியாயாதிபதிகள், யோசுவா புத்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா இதுதான் வரலாறு. கீழ்ப்படிவாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. திருப்பி கீழ்ப்படியாம போயிடுவாங்க, பாவம் செஞ்சிருவாங்க, திருப்பி அவங்க அடிமைப்பட்டு போவாங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸாவே இருந்துச்சு. ஆனா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா, நம்ம சுதந்திரத்திற்காக நம்ம எந்த விதமான சண்டையோ போராட்டமோ, சுதந்திரம் சொன்னா நான் ஃப்ரீடமை குறித்து பேசலங்க, சிலர் தவறாக புரிஞ்சு கொள்ள வாய்ப்புண்டு. அவங்களுக்காக இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துறேன். சொத்து, ஓகேங்களா? நமக்கு அப்பா அம்மா தான் என்னத்தை சேர்த்து வைப்பாங்க? சொத்தை சேர்த்து வைப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? பேரண்ட்ஸ் தானுங்க சொத்து வைப்பாங்க. உண்மையா இல்லைங்களா? ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே முற்றிலுமாக மாறி போச்சு. பெற்றவங்கனால நமக்கு சொத்து சேர்த்து வைக்கிற நிலைமை அவங்களுக்கு இல்லை பாருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியலாக மாறிடுச்சு. அப்படின்னா ஆமாங்க, இந்த உலகத்தில் எல்லாமே அரசியல், பாலிட்டிக்ஸ் உள்ள வந்த மனுஷனுடைய வாழ்வாதாரமே முற்றிலுமாக மாறிடுச்சுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இப்போ பிள்ளைகள் என்ன ஆகணும்? படிக்கணும். படித்தாதான் அவங்களுக்கு என்ன உண்டு? அறிவு வரும். படித்தாதான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ தான் அவங்க எப்படி வாழலாம்? புரியுதுங்களா சொல்ல வருது? சமுதாயத்தில் நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவங்களால வாழ முடியும் என்ற அந்த பொய்யான ஒரு அந்த நம்பிக்கையை, அந்த பிலீஃபை எல்லாருக்குள்ளேயும் என்ன பண்ணிட்டாங்க? புகுத்துட்டாங்க. உண்மை. அப்போ 100 வருஷத்துக்கு முன்பதாக யாருமே படிக்கல, எல்லோருமே ஒரு சிலர் தான். புரியுதுங்களா? மெஜாரிட்டி பீப்புள் யாரும் படிக்கல. அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையா? அவங்க நல்லா ஆரோக்கியமாக வாழலையா? சுகமாக வாழலையா? விளங்குதுங்களா இல்லைங்களா? என்னுடைய ஆயாலாம் 117 வருஷம் வாழ்ந்தாங்க. விளங்குதுங்களா இல்லையா? என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ படிக்கணும், படித்தாதான் உனக்கு அறிவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கல்லூரிக்கு அனுப்பணும், பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிக்கெல்லாம் அனுப்பணும். அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பணத்தை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற சொத்து, நிலம், இதெல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? படிக்க வைக்க, விற்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, சரி, படிக்க வச்சாச்சு. இப்போது ஆண்டுக்கு, வருஷத்துக்கு பல லட்சம் மாணவர்கள் வெளியே வராங்க. இப்போ உதாரணத்திற்கு டாக்டர்ஸ், எம்பிபிஎஸ் படித்தவங்க வெளியே வராங்க. இப்போ இவங்க எல்லோருக்குமே வேலை கொடுக்க வேலை இல்லை. ஏன்? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. ஏன்னா சாப்பிட்றது எல்லாமே இயற்கை, ஆர்கானிக் ஃபுட்டாக சாப்பிட்ற எல்லாருமே நல்லா தான் வாழ்ந்தாங்க. ராகி முத்தை, களி. ஆமாவா இல்லைங்களா? ஸோ இப்போ என்னத்தை கொண்டு வரணும் தெரியுங்களா? இவங்களுக்குள்ள அரசியல் எப்படி உள்ளே வருது பாருங்கள். அவங்க சாப்பிட்றத குறை சொல்லணும், அவங்க சாப்பிட்றது சரியில்லை,
அது நாகரிகமாவே இல்லை அப்படின்ட்டு. என்னால இவன் போய் படிச்சுட்டு போயிட்டு என்னத்த விலங்குங்களா இல்லையா சொல்ல வருது. ரொம்ப முக்கியமானதுங்க இது. பல்வல்கிந்தம் இல்லையா, எதில் சார்கோல் அடுப்பு கறியிலையும் செங்கல் மண்ணில் இதிலெல்லாம் வளர்க்கிட்டு இருந்தாங்க. பல்லு ஆரோக்கியமாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ படித்தவங்கெல்லாம் பார்த்து கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா இவன் போய் எதில் பல்லு வளர்க்குறான், உப்பில் பல்லு வளர்க்குறான், அடுப்பு கறியில் போய் பல்லு வளர்க்குறான்ட்டு ஒரு மாதிரி பார்த்தா அவனை என்ன பண்ணிட்டாங்க. புரிஞ்சுக்க பிரயாசப்படுங்க. ரொம்ப ஈஸி, எளிமையாக தாங்க சொல்கிறேன். அப்படியே ஒவ்வொன்றா மாற்றிட்டு வராங்க. என்ன இவன் இத்தை சாப்பிட்றான்ட்டு உள்ள இனத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்டிஃபிஷியலை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லது சாப்பிட்ற உணவில் நஞ்சை கலந்துட்டாங்க. ஒரு படித்தவன் போயிட்டு களி சாப்பிட்டா அது ஒரு மாதிரிப்பா. படித்தவன் போய் இதெல்லாம் சாப்பிட்டா படித்தவன் என்ன சாப்பிட்ணும், பீஸா, பர்கர், இன்னும் என்னென்னவோ வருது இல்லை, புதுசா நூடுல்ஸ், இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதில்ல. விளங்குதுங்களா? ஸோ சாப்பிட்ற அந்த முறையை மாற்றிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு, இவ்வளோ நாள் நல்லா ஆரோக்கியமாக சுகமாக இருந்தவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, இப்போ ஒரு தெருவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லாருக்கும் நோய் வந்துச்சு. எப்படி வந்துச்சு நோய்? வாழ்க்கை முறையை மாற்றிட்டாங்க. சாப்பிட்ற உணவு பழக்க முறையை மாற்றிட்டாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? ஸோ இப்போ எல்லாருக்கும் நோய் வருது. இப்போ படிச்சுட்டு வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அல்லது MBBS டாக்டர்ஸ்க்கும் இப்போ வேலை வந்துச்சு. ஸோ எல்லா தெருலையும் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டிட்டு நிறைய பேர் இது ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏற்றுக்குறீங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிவிடுவேன். புரிஞ்சிச்சிங்களா நான் சொல்ல வர்றது? எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குங்க. இப்போ எல்லாருமே இந்த உலகத்தில் சுகமாக நல்லா வாழ்ந்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன இல்லாமல் போயிடும், வேலை இல்லாமல் போயிடும் டாக்டர்ஸ்க்கு. புரியுதுங்களா? அப்போது நாட்டு மருத்துவர்கள் இருந்தாங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? அதுலேயே வைத்து அதுலேயே எல்லாம் சரியாயிடும். அப்போ இப்போ இருக்கிற நோய் அப்போ இல்லை. இன்னைக்கு யாருக்கு பார்த்தாலும் சுகர், பிபி இல்லைங்களா? ஆமாவா இல்லைங்களா? ஹார்ட் அட்டாக்கு, பிபி, அப்புறம் எலும்பு டிபி, என்னென்ன புதுசாக நோய்களை விடுறானுங்க. ஏன்? படித்தவங்களுக்கு இப்போ வேலை வேணும். டாக்டருங்கோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்த இப்போ என்ன பண்ணோம், ரிட்டர்னு எடுக்கணுன்ட்டு எல்லாம் அரசியல். நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஸோ இதுக்கெல்லாம் பெற்றவங்க செலவு பண்ணி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியாமல் போயிடுச்சின்ற எப்படியெல்லாம் திருடுறானுங்க பாருங்க. இன்னைக்கு நீ பணக்காரா வாழணும்னா, பணக்காரனா மாறணும்னா 3 துறையை தெரிஞ்சுக்கினாலே முடிஞ்சிச்சுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க. சீக்கிரம் பணக்கார ஆகணுமா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, உன்னுடைய பிஸ்னஸ் நிலைக்கணுமா, 3 நிறையா இருக்குது. 3 தான் ரொம்ப முக்கியம். இதில் நீ இன்வெஸ்ட் பண்ணனா நீ என்னவே உனக்கு 100% சக்ஸஸ். எது சொல்லட்டுமா? முதல்ல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கல்வித்துறை. நீ இதை ஆரம்பிச்சனா நீ பணக்கார மாறிடலாம். நீ இதில் ஃபெயிலரே ஆக மாட்ட. புரியுதுங்களா இல்லைங்களா? பிள்ளைகளை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், ஃபீஸு அட்மிஷன் ஆன பூனை 62ன்னு போட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேலே 40,000, 50,000, 1 லட்சம், ஸ்கூலை பொறுத்து, சிலபஸை பொறுத்து இல்லைங்களா? ஸோ நீ ஸ்கூலை ஆரம்பிச்சேன்னா, காலேஜஸ் ஆரம்பிச்சேன்னா நீ பணக்காரனை மாறிடலாம். 1. 2வது என்ன துறை தெரியுங்களா? 2வது ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இதெல்லாம் ஆரம்பிச்சேன்னா நீ பணக்காரனை மாறிடலாம். ஏன்னா மனுஷன் இது இல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ இது ஆரம்பிச்சேன்னா நீ நல்லா ஃப்ராடும் பண்ண வேண்டியது இருக்குது. மேலே வந்துடலாங்க. இது ஃபெயிலியரே ஆகாது. அதுக்கு சில ஆலோசனைகள் இருந்தால் போதும். எந்த இடத்துல எப்படி திருடு, எப்படி ஏமாற்றி அதை விற்கிறது, இந்த சில முறைகளெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். இதுவும் ஃபெயிலியர் கிடையாது. ஸோ முதல்ல நீ படிக்கிற, 2வது சாப்பிட்ற, 3வது நீ ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரணும், சாப்பிட்டா நீ எங்கே தான் வரணும், ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும். எல்லாத்துலேயும் விஷம் தானே. எப்படியும் நீ ஆர்டிஃபிஷியல் தான் நீ சாப்பிட போகிற ஃபுட்ஸ் எல்லாம். ஸோ நீ எங்கே தான் வரணும், ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பணக்கார மாறிடலாம். இதுதாங்க மனுஷனுடைய சைக்கிள். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லைங்க? மனுஷன் பிறந்ததுலேருந்து அவன் சாகுற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை இந்த 3க்குள்ளே அடங்கும். 1, நீ பிறந்து முடிஞ்சு 2 வயசு ஆகுதோ இல்லையா, உன்னை தூக்கி எங்கே போட்டுருவாங்க, ஸ்கூலுக்கு போட்டுருவாங்க. 20 வருஷம் நீ படிக்கணும். அதுக்கு மேலேயும் படிக்கிறாங்க. நான் மினிமம் சொல்கிறேன். 16 வருஷம் ஸ்கூல்லேயே போயிருதா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் சொல்லுங்கிறேன். சரி, 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறப்போ உனக்கு 16, அப்புறம் காலேஜஸ், அதெல்லாம் 20 வருஷம் படிப்புலேயே உன் வாழ்க்கை அவுட்டா?
படித்து முடிச்சிருந்தோமே நீ எங்கே போகணும்? வேலைக்கு போகணும். ஏன்னா இவ்வளோ நாள் இப்போ படித்து கஷ்டப்பட்ட இல்லையா, அதெல்லாம் நீ என்ன பண்ண இப்போ தீர்க்கணும் இல்லையா? ஸோ வேலைக்கு போகணும். இந்த நீ என்னத்துக்கு என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். சாப்பாடு தவிர்க்கவே முடியாது இல்லையா, பிறந்து சாப்பிட்ற வரைக்கும். ஸோ வீட்டில் செய்கிறதெல்லாம் இறங்காது. ஹோட்டல்ஸ் தான். ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக போய் சேரணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சிருந்தோம், நோய் வராத மனுஷனே உலகத்தில் கிடையாது இல்லையா? எங்கே போனோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இதுதாங்க மனுஷ வாழ்க்கை. விழுங்குதுங்களா இல்லைங்களா சொல்ல வர்றது? சரி வானா எங்கேயோ போகிறோம். நம்ம சொல்ல வந்தது என்னன்னா, பெற்றவங்க இன்னைக்கு இருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடியில் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியறதில்ல. உங்கள் பெற்றவங்க உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கலைன்னா என்ன பண்ணாதீங்க, கவலையே படாதீங்கன்னு சொல்கிறோம். சொத்து ரொம்ப 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 பிரச்சனைகளே கொண்டு வருது இந்த உலகத்தில். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேங்க, அப்படியே மனசே உடைஞ்சு போச்சு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மகன் அப்பா டீ குடிச்சிட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருப்பீங்க, 100% நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போட்டு என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க, அடித்து ரத்தம் ஊற்றுது, எட்டி ஒதிக்கிறாங்க. முடியலங்க. அது நினச்சா இப்போ கூட என்னால் டைஜஸ்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஒரு அப்பாவை போய் அடித்து சாவியாச்சிட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? என்னத்துக்கு தெரியுங்களா? அப்பா சொத்தெல்லாம் அந்த பையனுடைய தங்கச்சி மக மேலே எழுதி வச்சுட்டாருன்ட்டு அப்பாவே சாவச்சிட்டாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அந்த அப்பா அவனை பெற்று மார்பிலையும் தோல்லையும் அவனை தூக்கி சுமந்து அவனை படிக்க வச்சு என்னென்னவோ பண்ணியிருப்பார் இல்லைங்களா? ஒரு அப்பாவுக்கு நீங்கள் அப்பானா உங்களுக்கு தெரியும். சரிங்க, அவர் பண்ணிட்டு ஏதோ ஒரு பெரிய தப்பாவே கூட இருக்கட்டும்ங்க, ஒரு அப்பாவை போய் அடிக்கலாமாங்க? நம்மளுடைய சமுதாயத்தை எப்படி கெடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்க. விசுவாசத்தான் இதுக்கு பின்னாடி எல்லாம் இருக்கிறாங்க. அதே அவன் ஒரு யூதனா இருந்திருந்தா, நியாயப்பிரமாணத்தின் காலத்துல வாழ்ந்திருந்தா, வசனம் இல்லை, யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. எந்த வசனம்? அந்த அதிகாரம் வாசிங்க. 7 சம்திங். அப்பாவையோ அம்மாவையோ நீ அடிச்சனா உன்னை என்ன பண்ணும்? சாகடிக்கணும். அதுதாங்க பனிஷ்மெண்ட்டு. அப்பா அம்மாவை அடிக்கிறவனை எங்க போய் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்னாரு, அவனை சாவடிக்கணும். அப்பா அம்மாவை தூசிக்கிறவனை என்ன பண்ணும்? கல்லெறிஞ்சு சாவடிக்கணும். கர்ஸ் பண்ணாலே. அந்த காலத்துல வாழ்ந்துருந்தா இவங்க ஒரு கதியெல்லாம் பாருங்க. என்ன சொல்ல வரேன்? சொந்த அப்பா ஒரு சொத்து, இந்த பணத்திற்காக அழிந்து போகிற இதுக்காக பெத்த தகப்பனே அச்சு சாவடிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை மிருகமாக மாறிட்டு இருக்குங்க. சொத்துக்காக அண்ணன் தம்பி உடன் பிறப்புகளை சாவடிக்கிறாங்க. பாக்குறீங்களா இல்லைங்களா? அப்பாவை எவ்வளோக்குதுங்க. நீங்க தான் யூடியூபெல்லாம் பாக்குறீங்களா? பாருங்க. சொத்து ஜாஸ்தி ஆகுனா அவனை சாவடிச்சுட்டு அந்த சொத்தை அபகரிக்கணும்ட்டு அம்மாவனா இருக்கட்டும், அப்பாவானா இருக்கட்டும், அண்ணனா தம்பினா யாருன்னா இருக்கட்டும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனா போறாங்க. சொத்து செய்கிற வேலை பார்த்தீங்களா? ஸோ உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கலைன்னா கவலையே படாதீங்க. இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்க்கை நிறைய பேர் அவங்களுக்காகவே அவங்க வாழறது இல்லைங்க. அதுவே பெரிய தப்பு. என்னை பொறுத்த மட்டிலும், யாருக்கு எப்படின்னு தெரில, என்னை பொறுத்த மட்டிலும் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழணும். இது ஏற்றுக்க மாட்டீங்க, சில சமயத்தில் எனக்கே அது ஆகாது, ஆனாலும் உண்மை அது தாங்க. அவங்கவுங்களுக்கு வாழணுங்க. ஆனால் வாழறது கிடையாது, பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து செத்து போயிடறாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்கங்க, பேர பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. ஆனால் அதுதாங்க அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஓகே, ஸோ நம்மளை படிக்க வைக்கிறதுக்கே அவங்களுடைய வாழ்நாளெல்லாம் முடிஞ்சு போகுது. அவங்களுக்கு கையில் என்ன இல்லை? சக்தி இல்லை. சக்தியெல்லாம் அதுக்கே அவங்க செலவிட்டுறாங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கலன்னா என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த உலகம் நம்மளுடைய வீடு கிடையாது இல்லைங்களா? அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்மளுடைய குடியிருப்பு எங்க? பரலோகம். அங்கே நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன வைத்திருக்கிறாரு? சொத்து வைத்திருக்கிறாருங்க. அதான் நம்ம அனுபவிச்சுக்கலாம். ஸோ இங்கே பெற்றவங்க மேலே நம்ம என்ன போட வேண்டிய அவசியம் இல்லை, ப்ரெஷர் போட வேண்டிய அவசியம் வேணாம். போடவும் போடாதீங்க. புரியுதுங்களா? முடிஞ்சால் அவங்கள காப்பாற்றுங்க. அவங்களால முடியலன்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் குழந்தையா இருக்கிறப்போ உங்களை பார்த்துக்கினாங்களோ அது போல் அவங்களோ வயது செல்கிறப்போ நீங்களும் அவங்கள பார்த்துக்குங்க. இந்த 90s கிட்ஸுக்கு இருக்கிற அந்த வருத்தம்
ஏன் இப்படி திரும்பி பார்த்தா நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கிறாங்க, அது இயல்பு தான் இல்லைங்களா? ஆனால் அது சொல்லலைங்க. திரும்பி பார்த்தா நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் வயசாகிட்டு இருக்கு. நீங்கள் 90s கிட்ஸ்னா நீங்கள் இப்போ 35 30ஸ்லாம் இருப்பீங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மாங்களுக்கு வயசாகிட்டு இருக்கும். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது இல்லைங்களா? ஏன் இதெல்லாம் சொல்லணும் புரியல. ஓகே. ஸோ சொத்து நம்மளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணி வைத்திருக்கிறாரு? பரலோகத்தில் வைத்திருக்கிறாருங்க. அந்த சொத்தை வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து எப்படி தராருன்னு பார்த்தீங்கன்னா இலவசமாக தராருங்க. அவங்களுக்குன்னா அதை என்ன பண்ணணும்? வேலை செய்து முயற்சித்து கஷ்டப்பட்டு அப்போ தான் வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? அடைய முடியும். ஆனால் நம்ம வந்து எந்த வேலையும் எதுவும் செய்ய வேண்டியது கிடையாது. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவிலே என்ன பண்ணிட்டாரு? செய்து முடித்துட்டார். ஸோ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த சுதந்திரம் வந்து நமக்கு இலவசம். அது அவருடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்குது. நம்ம வந்து we are not, என்ன சொல்லுவாங்க, we don't work for it. புரியுதுங்களா? நம்ம அதற்காக வேலை செய்யறது கிடையாது. we don't deserve it. நம்ம அதற்கு தகுதி உள்ளவர்கள் கூட கிடையாதுங்க. ஆண்டவர் கொடுக்க போற அந்த சொத்து, அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு நம்ம தகுதியற்றவர்கள். நம்ம எந்த வேலையும் முயற்சியும் செய்யலைங்க. அதை அவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? பரலோகத்துல வைத்திருக்கிறாருங்க. அதை நம்ம போய் என்ன பண்ண போறோம்? சுதந்திரித்து கொள்ள போகிறோங்க. ஏன் நம்ம அதை சுதந்திரிக்கிறோம்? ஏன்னா அவர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். அப்பாவுடைய சொத்தெல்லாம் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளாகிய நமக்கு சொந்தம். அதாவது மறுபடியும் பிறந்தவர்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம், ஆனால் இன்னொரு முறை பார்ப்போமே. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 16, 17. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால், ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க, நம்ம யாரு? பிள்ளைகள். we are children. I am a child of God. So we are children of God. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படியாகும். விளங்குதுங்களா? இல்லைங்களா? நம்ம பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கணும். அதனால நமக்கு ஆண்டவர் சொத்து வைத்திருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, நம்ம கிறிஸ்துவுடனே கூட யாரா இருக்கிறோமா? உடன் சுதந்திரரா, ஜாயிண்ட் heirs of God, ஜாயிண்ட் heirs with Jesus Christ. சாரி, புரியுதுங்களா? நம்ம கிறிஸ்துவுடனே கூட என்னவா இருக்கிறோம்? உடன் சுதந்திரம்னா அண்ணன் தம்பி. புரியுதுங்களா? இல்லைங்களா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரரா இருக்கிறோம். எதெல்லாம் கிறிஸ்துவுடைய சொத்தோ, பிதாவாகிய தேவன் அவருடைய மகனுக்கு எதெல்லாம் கொடுக்கிறாரோ அதெல்லாம் இப்போ நமக்கும் சொந்தங்க. விளங்குதுங்களா? இல்லைங்களா? இதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணுங்க. அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். முதல்ல உங்களுக்கு அந்த சொத்து, அந்த நம்பிக்கை இருந்தா தான் உங்களால என்ன சொல்ல முடியும்? நன்றி சொல்ல முடியும். உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பிதா நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து ஏதோ சும்மா புராண கதைகள் எதுவும் இல்லைங்க. சத்தியம், உண்மை, கர்த்தருடைய வார்த்தை. பரலோகம் என்ற ஒரு இடம் இருக்கு. புரியுதுங்களா? அங்க நமக்காக வந்து ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு? சொத்து வைத்திருக்கிறாருங்க. அதை நம்ம சுதந்திரத்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சொத்து வந்து ஒருபோதும் வந்து என்ன ஆகாது? அழிந்து போகாது. நம்மளுடைய சொத்தை எவனாலும் பரிகரிக்க முடியாது. எந்த ஈவன் சாத்தானோ யாருமே அதை வந்து திருட முடியாதுங்க. அது நிரந்தரமான சொத்து. ஏன்னா அந்த சொத்துக்கு உரிமையாளர் வந்து யாரு? நிரந்தரமானவர். அதாவது காட் இஸ் இட்டர்னல். ஆண்டவர் நிரந்தரமானவர், நித்தியமானவர். அவர் கொடுக்கிற அனைத்தும் நித்தியமானது. ஸோ நம்மளுடைய சொத்துக்காக வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாருன்னா திருடிக்குவாங்களா அப்படி இப்படின்ட்டுலாம். நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கு. நம்ம வெறும் போயிட்டு அதை என்ன பண்ண வேண்டியது தான்? சுதந்திரித்து கொள்வது மாத்திரம்தாங்க.
வாசிப்போம். 11வது வசனம், 12வது வசனம் தமிழ்ல. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நாம் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, அடுத்தது என்ன, முன்குறிக்கப்பட்டிருக்கிறோமா. இதை 5ஆம் வசனத்திலே நம்ம தியானிச்சிருக்கிறோம். ப்ரீடெஸ்டினேட்டட், ப்ரீடெஸ்டினேஷன். போய் நீங்க அதை கேட்டு பாருங்க. திருப்பி நம்மளுடைய நேரத்தை அதில் செலவிக்கிறது வேணாம். ப்ரீடெஸ்டினேஷன்னா என்னங்க? ப்ரீனா முன்னாடின்னு அர்த்தம். ஒரு காரியத்திற்கு முன்னாடியே, அதுதான் ப்ரீன்னு சொல்லுவோம். விளங்குதுங்களா இல்லைங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது நீங்கள் கிரிக்கெட் எதனா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும், ப்ரீ ஷோன்ட்டு ஒன்று இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மணிக்கு ஒரு 1 ஹவருக்கு பிஃபோர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு 2 பையனுங்க ஆங்கர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கின்னு என்ன பண்ணுவாங்க, ஷோ பண்ணுவாங்க இல்லைங்களா? அது தாங்க ப்ரீ ஷோ, ப்ரீ கேம் ஷோ. கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலையா, அங்கே இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் இன்டர்வியூ எடுப்பாங்க, பிச் ரிப்போர்ட்ஸ் அது இதை பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? இதுதான் ப்ரீ ஷோ. ப்ரீன்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம், நடக்க போகிறதுக்கு முன்னாடியே. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? ப்ரீ. நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, முன் குறித்திருக்கிறார். ஸோ முன்னுனா ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பிளான் பண்ணின்னு இருக்கிறாரு, டிசைட் பண்ணிட்டாரு. என்னத்துக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா, ப்ரீ டெஸ்டினேட்டட். அடுத்தது என்ன வார்த்தை, டெஸ்டினேட்டட்ன்ற வார்த்தை வருது பாருங்க. காட் ப்ரீ டெஸ்டினேட்டட் அஸ். தமிழில் நம்மை முன் குறித்தார். முன் குறித்து நம்ம பார்த்தோம். குறித்துட்டாருன்னா தமிழில் குறித்துட்டாருன்ற வருது. ஆங்கிலத்தில் டெஸ்டினேட்டட்ன்றது இல்லையா, அதாவது அந்த வார்த்தையிலேருந்து தான் நமக்கு டெஸ்டினேஷன் என்ற வார்த்தை வருது பாருங்க. பொருள் டெஸ்டினேஷன்னா என்ன, போய் சேர வேண்டிய இடங்க. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்ல வருது? நம்மை ஆண்டவர் முன் குறித்தார், கிறிஸ்துவுக்குள்ள முன் குறித்தார். விளங்குதுங்களா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்லயே நம்ம எங்க போய் சேர வேண்டும் என்பதை முன்குறித்தார். இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சு கொண்டு இதுக்கு ஒரு தப்பான உபதேசத்தை போதிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, கால்வினிசம்ன்ட்டு. கவனம் இருக்குங்களா? அதுக்கு தான் சொன்னேன். திருப்பி போய் அந்த மெசேஜை நீங்க கேட்டு பாருங்க. ப்ரீ டெஸ்டினேஷன் என்ற தலைப்புல பேசியிருப்பேன் பாருங்க. ஆண்டவர் யாரெல்லாம் ரட்சிக்கப்படணும்ட்டு முன்குறிக்கலங்க. நான் ரட்சிக்கப்படணும், என்னுடைய தம்பி ரட்சிக்கப்படக்கூடாது. விளங்குதுங்களா இல்லைங்க? ரொம்ப பெரிய கள்ள உபதேசம் அது. நாம ரட்சிக்கப்படணும்ட்டு ஆண்டவர் நம்மள யாருமே இந்த உலகத்துல என்ன பண்ணல, முன் குறிக்கலங்க. மாறாக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எங்க போய் முடியணும், எங்க போகணும், அந்த டெஸ்டினேஷன் எங்க போகணும் என்பதை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, முன்குறிச்சிட்டாருங்க. அதாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரலோகத்திற்கு போகணும் என்பதுதான் ஆண்டவருடைய முன்குறிக்குதல், ப்ரீ டெஸ்டினேஷன். விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்றது? சரி, புரியுது. இப்போ நீங்க உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தெரியும்னு நினைக்கிறேன். அவரை தெரியாத யாருன்னா இருக்குவாங்களா? விஞ்ஞானி இல்லைங்களா, சயின்டிஸ்ட், பிசிசிஸ்ட் இல்லைங்களா அவரு. ஸோ அவரை கௌரவப்படுத்தினாங்க. டைம்ஸ் மேகசின்ல, மந்த்லி டைம்ஸ் மேகசின்ல என்ன பண்ணாங்க, அவரை பற்றி எழுதி அவர் தான் த கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட்னு என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு ஆனர் பண்ணாங்க. அதை மாத இதழ் பத்திரிகையில எல்லாம் வந்துச்சு. ஸோ ஒரு நாள் இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானிங்க, ஃபிசிசிஸ்ட், என்ன சொல்வீங்க, இயற்பியலாளர். அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். ஸோ ட்ரெயினில் போய் நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஞ்ஞானி. ஸோ அங்கே கண்டக்டர் பஸ் செக்கர் என்ன பண்ணுறாரு, வராரு, ஒவ்வொரு கேரியர்லேயும் தாண்டி வராரு. ஸோ இவர் இருக்கிற அந்த இதுக்கு வராரு, டிக்கெட் கேட்குறாரு. ஐன்ஸ்டைன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, டிக்கெட்டை தன்னுடைய ஷர்ட் ஜேபில், பேண்ட் ஜேப்லலாம் என்ன பண்ணுறாரு, தேடி பார்க்குறாரு. டிக்கெட்டே இல்லைங்க. சூட்கேஸ்லலாம் என்ன பண்ணுறாரு, தேடுறாரு. டிக்கெட் கிடைக்க மாட்டேருக்கு. ரொம்ப புரியுதுங்களா, ரொம்ப அப்படியே படப்படப்பாக தேடுறாரு. ஸோ இதை பார்த்த அந்த செக்கர் என்ன பண்ணுறாரு, ஐயா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், இருக்கிற எல்லோருக்குமே தெரியும், நீங்கள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானின்ட்டு.
நீங்கள் டிக்கெட் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போகிறாரு, கேரியருக்கு போயிட்டு அங்கே டிக்கெட் கேட்குறாரு. டிக்கெட் கேட்க இப்படி பார்த்தா இன்னமும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன பண்ணிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா, கீழே அந்த ஷீட்டுக்கு கீழே எல்லாம் குனிஞ்சு என்ன பண்ணிருக்கிறாரு, டிக்கெட்டை தேடிட்டு இருக்கிறாரு. இவரு டிடி அவருக்கு இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு திருப்பி வந்துட்டு, ஐயா ஏன் நீங்கள் தேடுறீங்க, நீங்கள் யாருன்ட்டு எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பெரிய சயின்டிஸ்ட்டு, நீங்கள் டிக்கெட் எடுத்துருப்பீங்க, எங்கேயோ விட்டுட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு சொன்னாராம். அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், உண்மையான இந்த சம்பவங்க, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து என்ன சொன்னாராம், நான் யாருன்னு எனக்கும் தெரியும், நான் யாருன்னு உனக்கும் தெரியும், நான் யாருன்ட்டு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நான் அவ்வளோ ஃபேமஸ். ஆனால் நான் எங்கே போய் சேர வேணும்னு எனக்கு தெரியலன்னு சொன்னாராம். புரிஞ்சிச்சுங்களா? டிக்கெட்டில் தானே இருக்கும் அவருடைய டெஸ்டினேஷன், எங்கத்துலேருந்து எங்கே போகிறாருன்ட்டு. ஸோ டிக்கெட்டில் தான் அவருக்கு எங்கே போகிறோன்றதே தெரியல பாருங்க. அதனால தான் நான் டிக்கெட்டை தேடிக்கிறேன், நான் எங்கே போய் எங்கே போகணுன்னு எனக்கு தெரியலன்னாராம். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க, அவங்க எங்கே போகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியறதில்ல, அவங்களுடைய டெஸ்டினேஷனே தெரில பாருங்க. ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியும். அவங்களுடைய வீடு எங்க, அது பரலோகங்க. அதை தான் இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள உங்களை என்ன பண்ணாரு, முன்குறித்தார். இண்டிவிஜுவல் பர்சனை முன்குறிக்கல, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அவர் என்ன பண்ணாரு, முன்குறித்து இருக்கிறாருங்க. நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்னன்ட்டு நமக்கு நல்லா தெரியும். நம்ம இந்த பூமியில என்னவா வாழ்றோம், ஆண்டவருடைய பிரதிநிதியாக அல்லது ஆண்டவருடைய, போன பாடத்துல இதை பார்த்து இல்லைங்களா, 2 கொரிந்தியர், ஆண்டவருடைய அம்பாசிடர்ஸா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. நம்ம வந்து எந்த வினாடி வேணும்னா நம்மளுடைய சொந்த தேசத்திற்கு, சொந்த ஊருக்கு, சொந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட போறோம், போயிட போறோங்க. திருப்பி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஸ்தானாபதியாக, அதுதான் அம்பாசிடர்ஸ். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறேன். அதாவது நம்ம பிரதிநிதிகள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ண, ஆனால் ஸ்தானாபதிகள், கவனிச்சிங்களா இல்லைங்களா? நம்ம இந்த பூமியில வந்து ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம், ஆண்டவருடைய ஸ்தானாபதிகள், அம்பாசிடர்ஸ். நம்ம திரும்பி நம்மளுடைய ஊருக்கு போக போறோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் நமக்கு என்னன்னு தெரியும், அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்போ? முன்னாடியே. ப்ரீ டெஸ்டினேஷன். God predestinated, predestined. விளங்குதுங்களா இல்லைங்களா? புரிஞ்சுக்குங்க. ஸோ மீண்டும் எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிப்போம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். சித்தத்தின்படி. யாருடைய சித்தம்? இட் இஸ் God's will. இன்னைக்கு இந்த வார்த்தையும் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. முன்னாடி கூட இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை இன்னைக்கு தவறாக எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு, அவங்களுக்குடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவருடைய சித்தம்னு எடுத்துக்கிறாங்க பாருங்க. பொதுவான ஆண்டவருடைய சித்தம் இருக்குங்க. நீ யாரை திருமணம் பண்ணுன்றது ஆண்டவருடைய சித்தம் வேதத்தில் இருக்கா இல்லையா? கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீ ஒரு விசுவாசியத்தான் என்ன பண்ணும், திருமணம் பண்ணுங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணை, ரட்சிக்கப்பட்ட ஆணை தான் என்ன பண்ணும், திருமணம் பண்ணும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆனா நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்பதெல்லாம் ஆண்டவருடைய வேதத்துல எழுதப்படவில்லை. விளங்குதுங்களா இல்லைங்களா? சித்தத்தை எப்படியெல்லாம் தவறா எடுத்துக்கிறாங்க பாருங்க. நான் இந்த கார் வாங்கணுமா, இந்த பைக் வாங்கணுமா, இந்த நிலம் வாங்கணுமா, இந்த இடத்துல போனோமா வரணுமா என்றதெல்லாம் பைபிள்ல கிடையாதுங்க. பொதுவா நீ ஒரு பிலிவரா நீ எப்படி வாழணும்ட்டு வேதம் சொல்ற, அந்த சித்தம் வேற.
ஸோ ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும் என்பது அவருடைய சித்தம். தெசலோனியர் நிருபம். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ சித்தம் என்ற வர இடத்துல வந்து இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் தவறாக என்ன பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க, அதை எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த தப்பான உபதேசத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க. பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் ஒரு பூனை குறுக்க போகக்கூடாதுங்க, பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? உடனே நின்றுவாங்க. ஏன்? பூனை குறுக்க போயிடுச்சுன்னா நம்ம செய்ய போகிற அந்த சகுனம் வந்து சரியில்லை. விளங்குதுங்களா இல்லைங்களா? இது உலகத்தார் தான் பண்ணுவாங்க, இன்னைக்கு கிறிஸ்துவங்களும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பூனைக்கு டொமஸ்டிக் பெட் அனிமலுக்கு பயந்துக்குன்னு மனுஷங்க, இது சீரியஸான விஷயங்க. மனுஷன் வந்து அந்த ஒரு சின்ன பிராணிக்கு பயந்துக்குன்னா அவனுடைய ரூட்டே மாத்துறாங்க. எத்தனையோ கிலோமீட்டர் திரும்பி போறான், எத்தனையோ மணி நேரம் அல்லது சில வினாடிகள் அங்க என்ன பண்றாங்க, நிறுத்துறாங்க வண்டியை. எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? கிறிஸ்துவங்களும் இதுல அடங்குறாங்க. ஒரு பூனை கிராஸ் பண்ணி போயிடுச்சுட்டு கேட்டா பேரு விசுவாசி. பார்த்துக்கிறீங்களா இல்லைங்களா? இப்படி சொல்லிட்டு நிறைய மூட நம்பிக்கை, சூப்பர்ஸ்டிஷியஸ் நிறைய இல்லையா? ஒரு பாத்திரம் வந்து கையிலேருந்து தவறிடக்கூடாது 2-3 தடவை. ஐயோ ஒரு பயம் வந்துடும். 2-3 தடவை பாத்திரம் கையில் தவறி ஏதோ ஒன்று தவறி கீழே வந்துச்சுன்னா இந்த ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ எல்லாம் ஒரு விசுவாசி. 300 தடவை 30-300 தடவை இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் இல்லையா அதில் பார்க்கக்கூடாது. நீ டாக்டரை போய் பார்க்கணும். உனக்கு பார்க்கின்சன் வியாதி எதனா வந்திருக்கலாம், அதனால தான் இது. பார்த்துக்கிறீங்களா? அது இருந்தால் ஆடினே இருக்கும். ஒருவேளை எதனா பிபி எதனா லோ ஆயிடுச்சான்னு போயிட்டு நீ டாக்டர்கிட்ட பரிசோதிக்கணும். விளங்குதுங்களே? வேற எப்படிங்க நான் சொல்றது சத்தியத்தை? இவங்க பண்ற இந்த கோமாளித்தனத்தை எல்லாம் பார்த்துட்டு எதனா ஒன்று ஆயிட்டோம், ஐயோ ஆண்டோ, உடனே பெல் அடிச்சா, ஐயோ உடனே பள்ளி கத்துனா, உடனே கரண்ட் போயிட்டா, பயம். ஆண்டவர் சித்தமா புரியுதுங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி தவறாக உபயோகப்படுத்துறாங்கன்ட்டு நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் வந்து நம்மளை வந்து அவருடைய சித்தத்தின்படி வந்து என்ன பண்ணாராம், முன்குறித்தாருங்க. உங்களுடைய டெஸ்டினேஷன் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற யாராலுமே மாற்ற முடியாது. நீங்க போய் சேர வேண்டிய இடத்தை யாராலையும் தடை செய்யவே முடியாது. இட் இஸ் ஆல்ரெடி புக்ட். உங்களுடைய சொத்தை நீங்க சுதந்திரிக்க போறீங்க. யாருடைய சித்தத்தினால? உங்களுடைய சித்தத்தினால இல்ல, அது ஆண்டவருடைய சித்தத்தினாலங்க. புரிஞ்சுச்சுங்களா இல்லைங்களா? அடுத்தது பிரிச்சு போதிக்க வேண்டியதா இருக்குங்க. ஏன்னா எல்லாத்தையும் தவறா என்ன பண்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, ஆலோசனை, கவுன்சில்னா என்ன? ஒரு 3-4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறது, ஒரு மீட்டிங், கவுன்சில்னு சொல்றாங்க இல்லையா, கவுன்சில் மீட்டிங்ன்ட்டு. ஸோ அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக தான் நம்மள என்ன பண்ணாரா, அவரு முன்குறித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. இதெல்லாம் நடக்கணும் என்பதை வந்து யார் முன்குறித்து இருக்கிறாங்க? ஆண்டவர் முன்குறிச்சாருங்க. அவருடைய அந்த ஆலோசனைக்கு தக்க, புரியும்படியாக சொல்லணும்னா, இப்போ ஆதி ஆகமத்துல அல்லது முன்னாடி பரலோகத்துல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு போர்டு மீட்டிங்ல இருந்து இருக்கு பாருங்க. திரியேக தேவன் நடுவுல, அதாவது காட் ஹெட் 3 persons, அவங்க நடுவுல வந்து ஒரு ஆலோசனை சங்கம், ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு பாருங்க. அவர் ஆண்டவரை முன்னாடியே பார்த்துட்டாரு இல்லையா? அவர் ஒரு காரியத்தின் துவக்கத்திலே அதன் முடிவை அவர் என்ன பண்றவரு அவருக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ஆண்டவர் பார்க்குறாரு, இப்படி மனுஷனை நம்ம என்ன பண்ணலாம், படைக்கலாங்க. ஏதோ கதை சொல்லணும் போல. பைபிள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், நாம் நம்மளுடைய ரூபத்தின்படி, புரியுதுங்களா? ஆண்டவர் நம்மளை எப்படி படிச்சாங்க, அவருடைய ரூபத்தின்படி. லெட் அஸ் கிரியேட் மேன் இன் அவர் இமேஜ். அவர் என்றது வந்து சிங்குலரா ப்ளூரலாங்க, புரியுதுங்களா? ஸோ அந்த மீட்டிங் நடக்குது பாருங்க பரலோகத்துல. ஸோ ஆண்டவர் வந்து மனுஷன் எப்படி படைக்கணும்ன்றதை வந்து பேசுறாங்க உட்காந்துட்டு. உடனே அவன் வந்து விழுந்துடுறான், பாவம் செஞ்சு விழுந்து போறான். அவனை எப்படி மீட்கணுன்றதெல்லாம் இந்த ஆலோசனை சங்கத்துல திட்டமிடப்படுது பாருங்க. அது தாங்க இவ்வளவு நாள் தியானிச்சுட்டு இருக்கிறோம். பிதா நம்மை வந்து என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். நம்ம என்ன பண்ணாரு,
மறந்துட்டீங்களா எல்லாம்? தத்தெடுத்தார். பாவம் செய்து நம்ம தேவனை விட்டு பிரிந்து போட்டோம். இப்போ திருத்துவத்தின் 2ஆம் நம்பர் அல்லது திருத்துவன் பைபிள் காட் ஹெட்னு இருக்குது. சரி, காட் ஹெட்னா அதே தாங்க அர்த்தம். ஸோ காட் ஹெட்டோடைய 2வது நபர் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றார், சரி இவங்களை மீட்க நான் என்ன பண்றேன், மனுஷனா போறேன். இல்லைங்களா? ஸோ நம்மளை மீட்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சார். ஸோ இப்போ அந்த 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு, இவங்களை நான் என்ன பண்ண போறேன், அதுதான் நம்ம அடுத்த பாடத்துல பார்க்க போறோம் கடைசியாக. இதெல்லாம் அவருடைய ஆலோசனை சங்கத்துல என்ன பண்ணப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டதுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? இந்த உலகம் யாருக்குள்ள இயங்குது, கர்த்தருக்குள்ள, ஆண்டவருக்குள்ள தான் இயங்குதுங்க. அஃப்கோர்ஸ் இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தின் கடவுள் யாரு, பிசாசு தான். அந்த அதிகாரம்லாம் அவன் கையில கொடுக்க ஆதாம் பாவம் செய்து அவன்கிட்ட போயிடுச்சு என்பது உண்மைதான். விளங்குது? பாருங்க பாருங்க, ஆண்டவர் அவருக்கு பேர் என்ன, சாவரன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றவரு, அவருடைய அதிகாரத்திற்கு உள்ளதான் வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு ஃப்ரீவில் இருந்தாலும், ஆண்டவர் மனுஷனுக்கு சுய விருப்பத்தை கொடுத்திருந்தாலும், கவனம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளோ புரியுதுங்களா, அவர் எப்படியாப்பட்டவர் பாருங்க. மனுஷனுக்கு சுய விருப்பத்தை கொடுத்துட்டும் அவருடைய சிங்காசனத்துல அவர் உட்கார்றாருன்னா, இத மாதிரி இந்த உலகத்துல பவர்ஃபுல்லான கடவுள், ஞானமுள்ள கடவுள் யாருமே கிடையாதுங்க. இப்போ சினிமா எதனா உதாரணம் கொடுக்கவே பயமாக்குது. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் நிறைய சினிமாலாம் வந்துச்சு. சினிமா பாட்டு சினிமாலாம் வந்தவாச சின்னதாக உதாரணம் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்க கூட பயமாக இருக்குது. பார்த்துக்கிறீங்களா என்னன்னா கூத்து, ஐயோ கும்மாலும் இன்னைக்கு சினிமா பாட்டுங்களெல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, சரி வானா உதாரணம் சொல்லப்போனா பார்த்தா இவனே சினிமா அப்படின்னுடுவாங்க. பாருங்க, மனுஷனுக்கு சுய விருப்பங்குது. அந்த சுய விருப்பத்தை வைத்து அவன் என்ன பண்ணுறான், ஃப்ரீவில்ல வச்சு அவனுக்கு இஷ்டப்படி வாழ்கிறாங்க. கூடவே யார், அவங்க கடவுள், இந்த பிரபஞ்சத்தின் கடவுள் சாத்தான் என்ன பண்ணுறான், இவங்களுடைய கண்களை மறைச்சிருக்கிற வாச அந்த சுய விருப்பத்தை வச்சு ஆண்டவருக்கு விரோதமாக அவன் என்ன பண்ணுறான், செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். விபச்சாரம், வேசித்தனம், கள்ள, புரியுதுங்களா சொல்ல வருது என்ன, எல்லாரையும் கோடிக்கணக்கான ஜனங்களை சாகடிக்கிறானுங்க, ஏழைகளை ஒடுக்குறானுங்க, நீதி இல்லை, நேர்மை இல்லை, நியாயம் இல்லை, அவன் 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 இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான். பணக்கார ஏழைகளை என்ன பண்ணுறான், ஒடுக்குறான். ஆமாவா இல்லைங்களா? அதிகாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஜனங்களை, சாமானிய ஜனங்களெல்லாம் ஏமாத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. இதெல்லாம் எதில் செய்கிறான், அவனுடைய சுய விருப்பத்தில் செய்கிறான். ஆனால் அவன் என்னத்தான் அவனுடைய சுய விருப்பத்தில் என்ன செஞ்சாலும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவர் அவருடைய பர்பஸ், அவருடைய நோக்கத்தை அவனால் என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எபேசியர் நிருபம் இது மீட்டுங்க, மாம்சம், இதை நல்லா நீங்கள் ஜீர்ணிக்கணும், டைஜஸ்ட் பண்ணணும், நல்லா மெண்டு சாப்பிடணும், புரிஞ்சுக்கொள்ள பிரயாசப்படுங்க. சரி, உங்களுக்கு உதாரணம் எதனா சொல்லலை. இப்போ ஒரு தொட்டி இருக்குது, அக்வேரியம்லலாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா, கிளாஸ் தொட்டி, அதில் தண்ணி இருக்குது, அதில் மீன், அந்த மீன் தான் நம்புங்க. புரியுதுங்களா? இந்த தொட்டி தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பவுண்டரி. இந்த தொட்டிக்குள்ளே நீ எங்கே வேணும்னா போகலாம், என்ன வேணும்னா பண்ணலாம். அதுதான் மனுஷன் பண்ணினுங்கிறான். விளங்குதுங்களா இல்லைங்களா நான் சொல்ல வருது? மனுஷன் அவனுக்கு இஷ்டப்படி அவனுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாம் பண்ணி என்னென்னவோ பண்ணுறான். ஆனால் அவன் என்ன தான் பண்ணாலும் என்ன தான் ஓடினாலும் எதிர்க்க தான் போக முடியும். அவனுக்குன்னு ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிற அந்த பவுண்டரி வரைக்கும் தான் அவனால் போக முடியும். அதற்கு அப்புறம் அவனாலலாம் போக முடியாது. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஒருவேளை அந்த பவுண்டரி ஆண்டவர் வைக்காத இருந்திருந்தா உலகம் எப்பயோ அழிஞ்சு போயிட்டு இருக்கும். அதோ கதி தான். ஆனால் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறாரு, பவுண்டரி வைத்திருக்கிறாரு. அவருக்கு சிருஷ்டி கர்த்தர் அவருக்கு தெரியாதா? எல்லாத்துக்குமே பவுண்டரியை வச்சு தான் அவர் படைச்சார். அவர் ஞானமுள்ள கடவுள். ஒரு நாள் நீ செய்கிற எல்லாத்துக்கும் நீ என்ன கொடுக்கணும், அங்கே போயிட்டு கணக்கு கொடுக்கணும் சாரே. இப்போ என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் கேட்கல, என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பதவி இருக்குது, இதெல்லாம் வச்சு நான் தப்பிச்சிட்டேன் பார்த்தியா, நான் எப்படி வாழ்கிறேன் பார்த்தியானா, ஓகே இங்கே வாழ்கிற, அங்கே போய் ஒரு நாள் நிற்கணும். ஸோ
சொல்ல வருது புரியுதுங்களா? அவருடைய ஆலோசனை வந்து சாதாரணமான, உலகத்திலே த பெஸ்ட், த இம்பார்ட்டன்ட் போர்டு மீட்டிங் அப்போ தாங்க நடந்தது. அதுவும் யாருக்கு நடுவில்? காட் ஹெட்டுக்கு நடுவில், திரேக தேவன் நடுவில் நடந்த போர்டு மீட்டிங் விட்டுருவாரா? சகலமும் அவருக்குள்ளே துவங்கியது, சகலமும் அவருக்குள்ளதான் போய் நிறைவேறும், முடிவு பெறும். Everything will fulfill in him because everything began in him. எல்லாம் அவருக்குள்ளதான் ஆரம்பிச்சது இல்லைங்களா? எல்லாம் அவருக்குள்ள போய் தான் முடியும். ஸோ நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது ஒர்க் அவுட்டு ஆகாது. ஸோ அந்த வசனம் அதுதான் வந்து இந்த வசனம் வந்து நமக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளோ ஞானமுள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? திருப்பி வாசிப்போம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இதை நம்ம தியானிச்சாச்சு. இங்கிலீஷ்ல 12, தமிழ்ல இப்போ 11வது வசனம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு. ஸோ இந்த வசனம் வந்து கிளியரா சொல்லுங்க. எல்லாமே யாருக்கு மகிமை கொண்டு வரணும்? அவருக்கு மகிமை கொண்டு வரணும். ஏன்னா எல்லாமே அவர் தான் செஞ்சார். ஆமாவே இல்லைங்களா? நீங்க ரட்சிக்கப்பட என்ன செஞ்சீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்கப்பா சொல்லுங்க, எழுதிக்கலாம். என்ன செஞ்சீங்க? ஒன்றும் கிடையாது. ஆனா இன்னைக்கு கள்ள உபதேசம் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன? ரட்சிக்கப்படுறதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ புண்ணிய ஸ்தலத்திற்கு போகணும், நீ வேளாங்கண்ணிக்கு போகணும், நீ எருசலேமுக்கு போகணும். நான் கிறிஸ்துவங்களை சொல்லுங்கிறேன், அவங்களெல்லாம் விட்டுடலாம். புரியுதுங்களா இல்லைங்களா? அவங்களது இவங்களது ரெண்டும் ஒன்று தாங்க. அதுதான் மதம். கிறிஸ்தவ மதம் கிடையாது. மதமா மாத்தினா இதெல்லாம் இருக்கும். இது ஒரு மார்க்கம், வழி. ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற வழியில நம்ம வெறும் டிராவல் பண்ண வேண்டியது தான் நம்மளுடைய பொறுப்பு, கடமை. ஆனா என்ன போதிக்கிறாங்க? நீ புண்ணிய யாத்திரை போகணும், பில்கிரிமேஜ் போகணும். அது தெரியுங்களா? எருசலேமுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, திருவண்ணாமலைக்கு போறாங்க, இன்னும் காசி ராமேஸ்வரத்துக்கு போறாங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்றது? புண்ணிய யாத்திரை போகணும், போயிட்டு அங்க இருக்கிற புண்ணிய ஹோலி வாட்டர்ல நீ மூழ்கணும். கிறிஸ்துவங்களுக்கு ஹோலி வாட்டர் ஜெருசலேம், யோர்தான் நதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த அந்த தண்ணியில போய் நீ முழுங்கி ஏஞ்சிட்டனா. இஸ்லாமியர்கள் எடுத்தீங்கன்னா ஜம்ஜம் வாட்டர் பார்த்துக்கிறீங்களா? அதுதான் உலகத்துல எப்போ புனிதமான தண்ணி, ஹோலி வாட்டர்னு அவங்க. இந்த சைடு போனீங்கன்னா பாபநாசம், காசி, ராமேஸ்வரம், இன்னும் நிறையா இருக்கு. ஹிந்துசம்ல, சைனீஸ்லயும் இருக்கு. எல்லாத்துலயும் ஹோலி வாட்டர் இருக்கு. ஈவன் சிவாஜி நகருக்கே போங்க, ஒரு தொட்டி வச்சுப்பாங்க ஹோலி வாட்டர். புரியுதுங்களா? அப்படியே டிக் பண்ணிக்கிங்க. புண்ணிய யாத்திரை போகணும், அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற தண்ணியில் நீங்கள் புண்ணிய ஹோலி வாட்டரில் உங்களை கழுவணும், சுத்திகரிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். அது ஒன்று தான் செய்யாதக்கிறாங்க. கோமாளிங்க அதையும் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. கிறிஸ்துவத்தில் என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும். ஆடு மாடு இதோடைய பலி செலுத்தணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் போயிட்டே இருக்குங்க. இது சும்மா கிடையாது. இதுதான் கிரியை, இதுதான் மதம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? உடலை காயப்படுத்திக்கணும், வாட்டி வதச்சிக்கணும். பார்த்துக்கிறீங்களா? நாக்கில் இது குத்திக்குவாங்க, காவடி எடுப்பாங்க. பார்த்தீங்களா? அந்த கொக்கிலெல்லாம் அப்படியே தோலில் போகிற மாசு குத்தி அதில் வண்டியை தேரை இசுப்பாங்க. விழுங்குதுங்களா இல்லைங்களா? அந்த சாட்டியில் அடிச்சுக்குவாங்க. ஏன்? தாங்கள் செய்த அந்த பாவத்திற்காக தங்களே என்ன பண்ணிக்கிறாங்களா? காயப்படுத்திக்கிறாங்களா? அதன் மூலியமாக அவங்க தீர்வை நாடி போகிறாங்க. வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. அது வெறும் முட்டில நடந்து ரத்தம் ஊற்றும். அதுவும் வெயில் மணல்ல. இதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் உள்ள வந்தா சர்ச்சுக்குள்ள இது அங்க ஸ்டார்ட். தசம பாகம், காணிக்க, பணம், இது அது அங்க போட்டுக்கோ. இந்த பாவம் மன்னிக்கப்பட இவ்வளோ காசு. இந்த கேவலமான விஷயம் நடக்குதுங்க. உண்டியில போய் எல்லா ஊரையே ஏமாத்தி உண்டியில போய் கொஞ்சம் போட்டுட்டா அவங்க செஞ்ச பாவம்லாம் என்ன ஆயிடுது அவங்களுக்கு? தாங்க மதம். இதெல்லாம் இன்னும் சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. என்லெஸ் லிஸ்ட் இருக்கு.
இதெல்லாம் செஞ்சு நீ ரட்சிக்கப்பட்டனா ஆண்டவர் செஞ்சது வேஸ்ட். ஓப்பனா சொல்றேன். ஆண்டவர் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் நமக்காக மறிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீ தான் உன்னைய காப்பாத்திக்க இதெல்லாம் செய்யறிய கிரியைய. மனிதனுடைய கிரியை அவனை காப்பாத்தாது என்றது தான் முதல் சத்தியம். நீங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவர் வந்தாரு. நம்மளை காப்பாத்திக்க முடியாது, நம்மளுடைய பாவத்தை நம்மளால போக்க முடியாது. இதெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கிற இந்த கோமாளித்தனம் எங்க பாத்துக்கிறீங்களா? நிறைய பேரு ஒரு தப்பு செஞ்சுட்டா, பாவம் செஞ்சுட்டா முட்டி போட்டுருவாங்க. வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஓ முடிஞ்சிச்சு. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஆகிடும். பாத்துக்கிறீங்களா? பாவம் செஞ்சுட்டாங்க, உள்ள குத்துது மனசாச்சு, உடனே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களுக்கு என்ன ஆயிடுது, கொஞ்சம் ஈஸியா. திருப்பி போறது, திருப்பி பாவம் செய்யறது, திருப்பி நாளைக்கு வந்து திருப்பி ஜெபி. இதே சைக்கிள் தான் ஓடின்னு இருக்கும். நீ ஜபிச்ச வாசெல்லாம் உன் பாவம் போல, நீ உபவாசம் எடுக்கிறதுனால உன் பாவம் போல, மன்னிக்கப்படல. நீ கடந்த காலம் பாவம்னா சரி, இப்போ செஞ்சாலும் சரி, எப்போ செஞ்சாலும் சரி, தீர்வு சிலுவை தான். கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் சிந்தின அந்த ரத்தம் மாத்திரம் தான் உன்னை சுத்திகரிக்கும். இந்த ரத்தத்தை பத்தி எனக்கு நான் எடுக்கலான்னு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய தவறான உபதேசம் இருக்கு, நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரத்தத்தை பத்தி எனக்கு நான் ஒரு நாள் எடுக்கிறேன். எப்படி நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, கடந்த காலம் செஞ்ச பாவம், இப்போ நம்ம செய்யற பாவம் எதிர்காலத்துல நம்ம செய்ய போற பாவத்துக்காகன்ட்டு. ஸோ எங்கே போயிட்டோம், புரியுதுங்களா இல்லைங்களா? அவருக்கு எல்லாமே அவர் செஞ்ச வசதாங்க அவருக்கு மகிமை கொடுக்குறோம். இப்ப நான் எதனா செஞ்சா அதுல எனக்கு மகிமை தேவைப்படுது. ஓ நான் இப்போ இவ்வளவு பரிசுத்தமா, நான் இவ்வளவு நீதியா வாழ்றேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சொல்லிட்டு இருக்கிறாங்க சபையில பாஸ்டர் அம்மாலாம் என்கிட்டே சொல்லிக்கிறோம். நான் உபவாசம் எடுத்தேன், 40 நாள் நான் உபவாசமா இருந்தேனா, நான் ஜெபிச்சேனா, அப்படியே இஸ்பாங்க பாரு ராகம். யார் தெரியுமா இவங்கெல்லாம்? பரிசேயர்கள், சுயநீதி உள்ளவர்கள், செல்ஃப் ரைச்சஸ் பீப்பிள். ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பரிசேயர்களை பார்த்து ஆண்டவர் எப்பவுமே கடிந்து கொண்டே இருந்தார். ஆனா பாவிகளை வந்து என்ன பண்ணாரு, நேசிச்சு அவங்கள கூப்பிட்டு மன்னிச்சு அவங்கள மாத்தி அனுப்புனாரு. போய் நீ பாவம் செய்யாதன்ட்டு இரக்கமா பேசினாரு, அன்பா பேசினாரு, பாவிகளோடு விருந்துக்கு போனாரு. நம்மளுடைய இரட்சகரை பத்தி பேசிட்டு இருக்கிற பூமியில அவர் வாழ்ந்த போது. ஆனா பரிசேயர்கள் வந்தா மட்டும் எரிஞ்சு விழுந்தாரு. ஏன் தெரியுங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். அவங்க வெளியே மனுஷர் முன்வதாக வந்து வெள்ளை சொக்காவை போட்டுக்கினே, ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கினே, நாங்க தான் பரிசுத்தம், எங்களை காட்டிலும் வேற யாரும் பரிசுத்தம் இல்லைன்ட்டு காட்டிக்கின்னு ஜபிக்கிறது என்ன, பைபிள் வாசிக்கிறது என்ன. ஆனா வீட்டுக்கு போனா தான் தெரிய போகுது. அது அவருக்கு தான் தெரியும் இல்லையா? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நீ அந்தரத்துல, நீ உன்னுடைய பர்சனலா, பிரைவேட் ரூம்ல, நீ பாத்ரூம்ல, நீ பெட்ரூம்ல என்ன செஞ்ச அவருக்கு தெரியும். ஓ நீங்கெல்லாம் செஞ்சோம் அதான் ஒத்துக்கிறோம், ஆண்டவர் மன்னிக்கிறாரு, கிருபை கொடுக்குறாரு. அவங்கெல்லாம் அப்படி கிடையாது, எதுவுமே செய்யாத மாதிரியும். பாத்துக்கிறீங்களா? மறைக்காதீங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13. என்ன சொல்ல வரம் புரியுதுங்களா? அவருக்கு மகிமை போது. ஏன்னா அவர் நமக்காக செய்தார். கிரியா பிரமாணத்தினாலேயா, கிருபையின் பிரமாணத்தினாலேயா? கிருபையின் பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களாலே உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு பரிசு. விளங்குதுங்களா இல்லைங்களா? ரோமர் நிறுவம் அற்புதமான, அது பேசிக். நான் பாருங்க உங்களுக்கு ஹையர் லெவல் டாக்டர்னே கற்றுக் கொடுத்துனுக்கிறேன். நீங்க பேசிக் எல்லாம் படிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா புரியும் உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய எல்லா புகழும் கனமும் வந்து யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் அதற்கு என்னவா இருக்கிறாரு, பாத்திரரா இருக்கிறாருங்க. நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு நாசியில சுவாசத்தை கொடுத்தது காரணமே என்ன தெரியுமா? அவரை நம்ம துதிக்கணும் தாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? ஆண்டவர் துதிக்கு பாத்திரன்னு சொல்றான்னா சும்மா தான் சொல்ல, எல்லோருக்குமே அவர் எதுவே செய்து இருக்கிறார். அதனாலதான் நீங்க அவரை என்ன பண்ணணும், துதிக்கணும்னு சொல்றேன், அவரை மகிமைப்படுத்தணும்ட்டு சொல்றேன். விளங்குதுங்களா இல்லைங்களா? எல்லாமே அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியாக. நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்டதே யாரால தான்? அந்த ஃப்ரேஸை நான் வேணும்ன்ட்டு தான் போதிக்க இருக்கிறேன். ஏன்னா அடுத்த பாடத்தில் உங்களுக்கு அதை சேர்த்து போதிக்கிறேன். முதல்ல
மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியாக. ஸோ நம்ம ரட்சிக்கப்பட்டது அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியாக. நம்மளுடைய நாசியில சுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தது அவருக்கு மகிமையை கொண்டு வரணும்ட்டு. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஏத்திஸ்ட் நார்த்திகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை, அதனால கடவுளுக்கு நாங்கள்லாம் மரியாதை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் ஓவர் மிஞ்சின இவங்களெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, என்ன இவனுங்க எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள்ன்ட்டு. நான் வேலைக்கு பண்ணேன், நான் படித்தேன், நான் வேலைக்கு பண்ணேன், நான் சம்பாதிச்சேன், நான் வேறு சிந்தினேன், அதனால தான் இதே போயிட்டு ஆண்டவர்ன்றாங்க. கேட்டுக்கிறீங்களா இல்லையா? நான் கேட்டு இருக்கிறேங்க. நம்ம எதுவுமே எப்போவுமே சொல்லுவோம் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே கர்த்தருடைய கிருபைனாலேன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். கிருபைனாலே அவங்களுக்கு வெறி வரும். இவங்க எல்லாத்துக்குமே கிரெடிட் யாரை கொடுக்குறாங்க? கடவுள் கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் நான் எஃபர்ட் போட்டிருக்கிறேன், நான் வேலை செஞ்சேன், நான் சம்பாதிச்சேன். ஆமாம் தான் சார், உண்மை தான். ஆனால் அந்த காற்று, அந்த சுவாசம், அந்த உயிர் ஆண்டவர் உனக்குள்ளே கொடுத்துருக்கிற வசதி தான் இதெல்லாம் நீ செஞ்ச. அதை எடுத்துட்டாருன்னா நீ யார் என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் நீ லிஸ்ட்டு போட்ட பாரு, அதெல்லாம் இல்லை உனக்கு பேர் போனோம் டெட் பாடி. உன்னை பார்த்து பார்த்து ரசிச்சுங்கெல்லாம், சீக்கிரம் இவனை தூக்குங்க, இவனை இல்லை சீக்கிரம் ரியாலிட்டிங்க, உண்மை. நாற்று அடிக்கும், நாரி போகுது, வாசனை வரும். ஒருத்தர் யார் ரொம்ப பாசமாக்குறவங்க பார்த்துக்கிறீங்களா, இல்லை இருக்கட்டும் வாங்க, ஆனால் எல்லாரும் சேர்ந்து வாசனை வந்துடும், இதாகிடும், அதை சீக்கிரம் தூக்கி போடு. உண்மையா இல்லைங்களா? கிரெடிட் நாங்கள் ரசிக்கப்பட்ட வாச கிரெடிட்டாக ஆண்டவர் கொடுக்குறோம். கிரெடிட்னா கடன் இல்லைங்க, இங்கிலீஷில் கனத்தை, மகிமை, அவருக்கு வேண்டிய கனத்தை நாங்கள் செலுத்துக்கிறோம். நிஜம் அது தாங்க, உண்மை அது தாங்க. எப்பயோ செத்து போயிருக்கணுங்க, 1 2 லிஸ்ட் அடிக்கின்னு போயிட்டே இருப்பேன். வீட்டிலேருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரேன்னா அவர் கிருபைனால தாங்க. எத்தனை ஆக்சிடென்ட் மிஸ்ஸிங்கு, அதெல்லாம் சொன்னா டைம் யூஸ்துறோங்க, நினைச்சாலே அலவரவங்க. நாங்கள் கிரெடிட் கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளோதாங்க. நாங்கள் ஆண்டவருக்கு கிரெடிட் கொடுக்குறோம், ஒரு சிலர் வேற யாருக்கோ கிரெடிட் கொடுக்குறீங்க. ஏன்னா அவங்க தான் கடவுள் நினச்சின்னு அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறீங்க. நாங்கள் உண்மையான கடவுள் எங்களுக்கு தெரியும், எங்களை யார் காப்பாற்றிந்து, எங்களை யார் இவ்வளோ வருஷம் உயிரோட வைத்து கொண்டு இருக்கிறது, எங்களை யார் ஆசீர்வதிச்சிருக்கிறதுன்ட்டு எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவருக்கு கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறது, நார்த்திகர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் நீங்கள் கிரெடிட் எல்லாம் உங்களுக்கே எடுத்துக்கிறீங்க. புரியுதுங்களா நீங்களா? இதில் வெறும் மேட்ரு என்னன்னா, நாங்கள் அவருக்கு போய் சேர வேண்டிய கணத்தை அவருக்கு கொடுக்கணும், நீங்கள் வேற யாருக்கோ கொடுக்குறீங்க, அவ்வளோதாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். அவருக்கண்டி அதை ஸ்டாப் பண்ணார்னா, அவருக்கண்டி மழையை அனுப்பலைன்னா, வெளிச்சத்தை கொடுக்கலன்னா ஒன்றும் விளையாது உன் பூமியில். அவர்கண்டி நாசியில சுவாசத்தை கொடுக்கலன்னா முடிஞ்சு போச்சு, நீ செத்த போனோம், நீ பொம்மை, நீ உன்னை பார்க்கலும் உயிரோடு இருக்கிற நாய் மேல். அட நீதிமொழிகளை வாசிக்கலையா? செத்த சிங்கத்தை பார்க்கலும் உயிரோடு இருக்கிற நாய் மேல். அவ்வளவுதான் உன்னுடைய கதி. காத்து போன பலூன் நீ. விளங்குதுங்களா இல்லைங்களா? கிரெடிட் நம்ம ஆண்டவர் கொடுக்கணுங்க, எல்லாம் அவர்னால வந்ததுங்க. கஞ்சி கூட அவர் குத்துதுதான், எல்லாமே அவருது. அதனால அவரை கனம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும். நான் பண்ண மாட்டேன் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப், இல்லையா? சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு மணி நேரம் தான் ஆராதனை, துதினா ஒரு 5 நிமிஷம் துதிக்கிறோம், அதுக்கப்புறம் எதுவும் வர மாட்டேங்குது, கனம் செலுத்த மாட்டே இருக்கிறோம். அது சினிமா, கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ், அது இதுனா இப்போ வாய்க்கிலேயே பேசுகிறோம், இல்லையா? அவன் இப்படி, இவன் இப்படி, விராட் கோலி எவ்வளோ, தோனி இல்லையா? சென்னை சூப்பர் கிங்ஸ், அவங்களுக்கு தோனி, நம்மளுக்கு ஆர்சிபினா விராட் கோலி, இந்தியாவுக்கே விராட் கோலி. பேச சொன்னீங்கன்னா என்ன ரெக்கார்டு, எவ்வளோ செஞ்சுரி, எப்போ அடித்தான், எவ்வளோ கப்புங்க, எல்லாம் சாதனை. ஒரு வேர்ல்ட் கப் அடிச்ச தோனி, வேர்ல்ட் கப் அடிச்சுக்கணும், 2020 ஒன் டே ஐசிடி, எல்லாம் பேசிட்டு போய்ட்டோம். இப்படிக்கா சினிமா துறை எடுத்தா சூப்பர் ஸ்டார் ஏற்றம், அவரு விஜய், அஜய், அவங்கள பற்றி மணிக்கணக்கில் பேசுகிறோம். ஆனால் ஆண்டவரோடைய புகழை பேசணும்னா வாயே வரமாட்டேங்குது. ஏன்னா
நம்மளுக்கு தெரியல பாருங்க. நம்ம நிற்பது அவருடைய சுத்த கிருபைங்க. நம்மளுடைய வாயின் வாசிங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். எபிரியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 15ஆம் வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவும். பாத்தீங்களா என்னவா? துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம கிறிஸ்துவின் மூலியமாக பிதாவுக்கு என்ன பண்ணுமா? செலுத்தணுமாங்க. நம்ம வாயிலிருந்து அவருடைய நாமத்தை உயர்த்தணுங்க, அவர் துதிக்கணுங்க, அவரை ஆராதிக்கணுங்க. அது என்ன? காணிக்கை. அதுதான் நம்ம ஆண்டவருக்கு செலுத்துகிற பலி. நீர் எனக்கு செய்த வைத்த தாவீதுக்காரன், சங்கீதக்காரன் சொல்றா இல்லையா, தாவீது, நீங்க எனக்கு செய்ததற்கு நான் அதற்கு மாறாக என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்வேன்னு சொல்றாரு. ஆமாங்க, அவர் நமக்காக செய்ததற்கு மாறாக ரிட்டனா நம்மளால எதையுமே செய்ய முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. நம்மளால செய்யக்கூடியதெல்லாம் என்னத்தான்? அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லுறதுல கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன தருங்களா, கோடி கோடி நன்றின்ட்டு வாயில ஒரே வார்த்தையில முடிச்சது. ரஜினி டைலாக் மாதிரி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த மாசம் ஆண்டவர் உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றின்ட்டு சொன்னிய. அதை நீ எப்படி சொல்லணும்? ஒன்னுக்கு அப்புறம் என்ன என்னங்க? ஒன்னுக்கு அப்புறம் என்னங்க? 10 2. ஆனா நம்மளுடைய லாஜிக் என்ன? சொல்றேன், ஒன்னும் எவ்வளோ? 2 இல்ல, ஒன்னும் 3 இல்லையே. எங்க ஸ்கூல்ல 1 2 தரேன். அது பள்ளிக்கூட புருஷன் சொன்னா 1 3 அந்த மாதிரி. இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி தெரியுமா? 1க்கு அப்புறம் என்ன? டைரக்டா கோடி, கோடான கோடி நன்றி. 1 நன்றி ஆண்டவரே, கடந்த நாட்கள் காத்திரே நன்றி, புதிய நாள் தந்திரே நன்றி, உணவு தந்திரே நன்றி, உடை தந்திரே நன்றி, நல்ல கணவனை தந்திரே நன்றி, நல்ல மனைவி தந்திரே நன்றி, பிள்ளைகள் தந்திரே நன்றி, வேலை தந்திரே நன்றி, சபை தந்திரே நன்றி, போதகர் நல்ல போதகரை தந்திரே நன்றி, நல்ல உடன் ஊழியர்களை தந்திரே நன்றி, நல்ல விசுவாசிகளை தந்திரே நன்றி, ஃப்ரெண்ட்ஸை கொடுத்திரே, ஸ்நேகிதர்களை கொடுத்திரே நன்றி, இந்த பாரத தேசம் கொடுத்திரே. அடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், ஒண்ணுன்னா சொல்லின்னு போங்க நன்றி நன்றின்ட்டு. அதுதான் கணக்கு. புரியுதா இல்லைங்களா? ஸோ இதுக்கு மேல ஆகிலும் நம்ம துதிக்கிறத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கின்னு ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? சகல கனத்தையும் மகிமையும் நம்ம என்ன பண்ணணும்? செலுத்தணும். அப்படி செலுத்தணும் என்பது தான் தேவனுடைய சித்தமா இருக்குங்க. எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்தோத்தரிக்கணும். நம்ம எதை செய்தாலும் அதை யார் நாம மகிமைக்காக செய்யணும்? கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்யணும் இல்லைங்களா? புசித்தாலும் குடித்தாலும் உட்கார்ந்தாலும் ஏந்தாலும் என்ன பண்ணாலும், நீங்க என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்லைங்க, தவறே கிடையாது. அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்க என்ன பண்ணணும்? செய்யணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. எல்லாருமே பாஸ்டர் ஆகிட முடியாது, ஆகவும் கூடாது. ஐயோ அப்ப அப்படி சொல்லு, எல்லோருமே ஊழியம் செய்யலாங்க. ஆனா அந்த டைட்டில், அந்த பொசிஷன், அதை சொல்றேன் நான். புரியுதுங்களா? இப்போ ஒரு சர்ச்சில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருமே பிரசங்கியாரம் ஆகிட முடியும் இல்ல. உன்னுடைய வேலை நீ செய்யற, அதுதான் அங்க ஆண்டவருடைய ஊழியம். இன்னைக்கு நிறைய பேர் அதை போதிக்கிறதுல ஒரு சிலர் போதிக்கிறாங்க, அதையும் தப்பாவும் போச்சுறாங்க. பாருங்க, நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யணுன்றது கரெக்டு. நம்ம செய்யறது தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் என்பது உண்மை. நம்ம செய்யற வேலை எல்லாமே, நீ வீட்டு வேலை செய்யலாங்க, ஆனா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செஞ்சா அது ஒரு ஊழியம் தாங்க. அதுல உண்மையா இருக்கணும், அதுதான் மெயின். ஓனர் பாக்குறாருன்னு செய்யக்கூடாது, பார்க்கலனாலும் நீங்க செய்யணும். உன்னுடைய ஊழியத்தை நீ கரெக்டா செய்யற, அதனால ஆண்டவருடைய நாம மகிமைப்படுது, விளங்குதுக்குதான். ஆனா அதையே நிறைய பேர் தவறா போதிக்கிறாங்க. அது வேற எப்பனா நம்ம பார்க்கலாம். ஸோ எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நம்ம மகிமையை கொண்டு வரணும். புரியுதுங்களா? கனத்தை கொண்டு வரணும் என்பது தான் தேவனுடைய சித்தமா இருக்குது பாருங்க. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியாக, எங்க போனாலும் எதை செஞ்சாலும் அவருடைய நாம மகிமைக்கு புகழ்ச்சியை கொண்டு வரணும், இருக்கும்படியாக நம்ம வாழ்க்கை வாழணும். அதுதான் ஆண்டவருடைய
சித்தம், திட்டம், நோக்கமா இருக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.